சின்னத்திரை காட்டுகிறவராக இங்கே குழந்தைக்கு சம்பவத்திற்காக காத்திருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பள்ளிகளை சார்ந்த வந்தவர்களுக்கெல்லாம் இங்கே வருகை தந்து கடலா கடலலையா என்று பாடுவார்களே, அப்படி எல்லாத்தான பக்தர்களுடைய திருமுகமாக அமர்ந்து இங்கே குடமுழுக்கை பார்ப்பதற்காக வருகை கொண்டிருக்கின்றோம். எங்களோடு வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள் கூறியவாறு இந்த குடமுழுக்கு வைபவம் என்பது வெளியிலிருந்த இறை சக்தியை மண்ணிற்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய சாதனை. அப்பேற்பட்ட விழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது போன்ற திருக்கோயில்களிலே நடத்தப்பட்டு 6 மத்தியின் அடிப்படையிலான இந்த குடமுழுக்கு வைபவம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நிகழ்ந்தவர்களே, இந்த குடமுழுக்கு வைபவத்தினுடைய சிறப்பே இங்கே வருகின்ற குடமுழுக்கு விழா பரிபூர்ணம் பெறும் என்பது சாஸ்திரம். ஆகவே இங்கே சிவாச்சாரியார்கள் எத்தனை மந்திரங்கள் கோத்திரங்கள் யாகசாலை பூஜைகள் செய்திருந்தால் அடியார்களாக வருகின்றிருக்கின்ற இயல்பர்களாக வருகின்றிருக்கின்ற பக்தர்களுக்காக நம்முடைய சபையில் வழிபாட்டால்தான் இந்த குடமுழுக்கு ஆகவே இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அமைதியாக அமர்ந்திருந்து இந்த குடமுழுக்கு விழாவை நிச்சயமாக பார்த்து இங்கே சொல்லப்படுகின்ற மந்திரங்களுடைய அனுஷ்டானங்களை நாம் முடித்து கொண்டு குடமுழுக்கின் அறிவுள்ள சக்தியையும் அருளையும் பெற்று செல்ல இவனையெல்லாம் திருப்பூர் சார்பாக தோன்று ஏற்றுக்கொண்டு வருகையுடைய பகுதியாக இறைவன் ஒளிமயமானவர். ஆகவே நிகழ்ந்தவர்களே, இந்த குடமுழுக்கு வைபவத்தை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு ஊர்களை சார்ந்த பெரியவர்கள், ஆன்மீக தலைவர்கள், சமய தலைவர்கள், துறவியர்கள், சன்னியாசிகள், சமுதாயத்திற்கான உழைக்கின்றவர்களெல்லாம் இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த குடமுழுக்கு வைபவத்தை சீரோடும் சிறப்போடும் ஒழுக்கத்தோடும் மிக சிரத்தையோடு நடத்தினால் அந்த குடமுழுக்கு வைபவத்தினுடைய பரிபூரணம் நமக்கு கிடைக்கும் என்பதை திருப்பணி குழு சார்பாக மித்தப்படவோடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களும் அமைதியாக இங்கே சொல்லப்படுகின்ற மந்திரத்தை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மையெல்லாம் காக்கும் பரம்பொருள் உலகையும் பாவத்தையும் தேவதை ஐயனார் என்று சொல்லுகின்ற ஐயன் ஐயப்பன் தர்மசாஸ்திரங்களுடைய அவதாரமாக கலியுகத்திலே இங்கே அப்படி சிறப்புமிக்க இந்த குடும்பத்தை வைக்கவும் இதை அருளமை செய்வதன் மூலமாக நேர்முக வர்ணனை மூலமாக அர்த்தவர்களை இந்த குடும்பத்தோடு இணைத்து உங்களோடு நாமும் சேர்ந்து வேண்டிக்கொள்ளதாக இந்த குடும்பத்தை வைப்பதற்கு நேர்முக வர்ணனைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நிகழ்ந்தவர்களே, நாம் அனைவரும் அமைதியாக இங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்டு நமக்கும் கதை இளைஞருக்கும் அதனால் எதிரான இளைஞர்களுக்கும் ஆன்மீகத்தையும் இதுபோன்ற குடும்பத்து வைபவத்தினுடைய தத்துவார்த்த உண்மைகளையும் நாம் புரிய வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் ஒளிமயமானவன். நமது உடல், ரத்தம், உயிரம், எலும்பு, தோல், இறைச்சி, மூளை, சித்திரம் என்ற 7 தாதுக்களால் ஆனது. இறைவன் ஒளியே உருவாக திகழ்பவன். தோதியே, சுடரே, சூழலி விளக்கே, சுரிகுழல், மனை, முலை, மடந்தை பாதியே, திருமையாறு அகலாத செப்பச் சோதியே, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் கோதியே, அலையில் கோடிகள்
பிரம்மமாய் இந்த ஜோதி பிறப்பதோடு நேராக தீப மங்கள ஜோதி அருள் பெரும் ஜோதி கலிப்பெரும் கருணை என்பதால் ஆண்டோர் பெருமக்கள் ஜோதியினுடைய மகத்துவத்தை பாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இறைவன் ஜோதி பெருமானவன் இறைவன் அக்னியுடைய அம்சமாக விளங்குகின்றன. நம்முடைய முன்னோர்கள் ஆதி தெய்வமாக பிரம்மமான கடவுளாக வழிபட்டது இந்த பஞ்சபூத வடிவங்களிலே நெருப்பைத்தான், அக்னியைத்தான், ஜோதியைத்தான் நம் முன்னோர்கள் இறைவனாக ஆதி காலத்தில் வழங்கினார்கள். ஜோதி எங்கும் நிறைந்திருந்தாலும் அந்த ஜோதி கல்லின் உள்ளே அழகாக வெளிப்படுகிறது. ஒரு கல்லை மற்றவர்கள் தட்டினால் மேற்கொள்வதை நாம் காண்கிறோம் அல்லவா? ஆதலால் தெய்வ வடிவங்களை கற்களிலே கருங்கல்லிலே செதுக்கி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். வேத சிவ ஆகமங்களிலே ஆலய வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கின்ற பொழுது இறைவன் அன்பில் இல்லாதபடி எங்கும் நிறைந்து நீக்கமர நிறைந்திருந்தாலும் வேத ஆகமங்கள் சொல்லுகின்ற வடிவத்திலே மந்திரங்களால் நிறுவப்பட்ட, மந்திரங்களால் உச்சரிக்கப்பட்ட, மந்திர கோத்திரங்களால் நிறுவப்பட்ட திருக்கோயிலுடைய மூலஸ்தானத்திலே விசேஷமாக இருக்கின்றான். இறைவன் தனது அகண்டகரமான சக்தியை ஒரு விக்கிரமத்திற்குள் நிறைவேறச் செய்து கொண்டு அடியவர்களாக நமக்கு அருள்வாய்த்துக் கொண்டிருக்கின்றான். வெயிலே பச்சை விழுந்தால் வெப்பமானது சூடாக ஏறி அதனால் அந்த வெயில் தன்மையினால் பற்றி எரிந்துவிடும். சூரியகாந்த கண்ணாடி என்று சொல்கின்ற குளிர்ச்சியே வைக்கப்படுகின்ற பஞ்சை வைத்தால் எரிந்து சாம்பலாகி போகும். வெயிலுக்கு பஞ்சை கொடுத்திருந்த ஆற்றல் நேரடியாக இல்லை. ஆனால் சூரியகாந்த கண்ணாடியின் கீழே வருகின்ற வெயிலுக்கு பஞ்சை எரிக்கின்ற ஆற்றல் உண்டு.
அப்படி மாநில பிரதிநிதித்துவ நோக்கம் கடவுளை உடையது. ஆம், நம்முடைய திருப்பதியின் உடம்புக்கு வைபவத்திற்கு சமிச்சை கொடுத்தவர்களுக்கு 33 கோடி தேவர்களுடைய லட்சமாக வருடாய்வார் வந்து இன்றைய சங்கநாதம் ஒழிக்க, தேவ மந்திரங்கள் ஒழிக்க, கொஞ்ச வாக்கியவர்கள் இசைக்க, தாய்மார்களுடைய குழந்தைகளோடு இந்த குடமுழுக்கு வைபவம் துவங்கி இருக்கின்ற நேரத்திலே குடமுழுக்கு வைபவத்திற்கு ஆசி முடிந்து துவக்கி வைப்பதற்காக கருணாழ்வார் திருக்கோயிலுடைய மேல் பகுதியை வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பறவைகளிலே நான் கருணமாக இருக்கிறேன் என்று கருணமாத்மா கீதையிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கருணாழ்வார் ராமாயணத்தில் மிக முக்கியமான கருணாழ்வார் தேவர்களுக்கும் கண்ணுடைய வாயின் நம்பிகளுக்கும் கருணை ஏற்படுத்தினார். கருணாழ்வார் என்று நமக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த குடமுழுக்கு வைபவம் சீரோடு சிறப்போடு கொண்டிருக்கிறது. தேவர்களின் நல்லாசி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பொருள் கருணாழ்வார் வந்து श्रीरसादनं श्री महाजनाधिपतिवीर संतमे भगस्तमे भृगन्तमे नधामस्तमे गामस्तमे सोमनसत्तमे भद्रन्तमे
ஓம் கம் கணபதியை நமக. விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் பெருமாள். எல்லா செயல்களுக்கும் ஆதி மூலமா பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியான் ஏக தந்தத்தை உடையவன், தாய் தந்தையரை சுற்றி வந்த ஞானப்பழத்தை பெற்றவன், ஞானத்திற்குரியவன், ஆணவ மனம் அளிக்கின்ற பரம்பொருள், அம்மையப்பனை சுற்றி வந்து ஆண்டவனுடைய அருள் கடாட்சத்தை பெற்ற அந்த விநாயகப் பெருமானுடைய அருள் கடாட்சத்தால் விநாயகப் பெருமானுடைய திருக்கோயிலுடைய கோபுர கலசத்திற்கு வராகுடமுழுக்க செய்த பின்பு தொடர்ந்து மூலவராக விளங்குகின்ற தர்மசாஸ்திர திருக்கோயிலுடைய கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தில் அமைக்கப்பட்ட கோபுர கலசத்திற்கும் தொடர்ந்து பரிவார தேவதைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நாகராஜா ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோயிலுடைய மகா அபிஷேகமானது குடமுழுக்கானது நடந்தேற உள்ளது. இந்த குடமுழுக்கு வைபவத்தை சூர்யா அமர்ந்த போற்றியவர்கள் இங்கே தலைமை தாங்கி சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குடமுழுக்குக்காக இங்கே தயாராகி கொண்டிருந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேளங்கள் முழங்குகின்றன, பஞ்ச வாத்தியங்கள் இசைக்கின்றன. தாய்மார்களுடைய குரலையோடு நம்முடைய நாம மந்திரத்தால், நாம் சொல்லுகின்ற இந்த மகா மந்திரத்தால், நாம் சொல்லுகின்ற இந்த மூல மந்திரத்தால் 3 நாட்களாக நடைபெற்ற யாகசாலை பூஜையினுடைய பரிபூரணம் ஓம் மகா சாஸ்திரே நமக. ஓம் மகா சாஸ்திரே நமக. ஓம் மகா குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கத்திரி, கத்தூரி, கோரோடு என்று சொல்லுகின்ற Terima kasih.
நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே சுப சகனம் அமையவும் கோடி தேவர்களுடைய சாஸ்திரத்திலே அப்படி அந்த नमस्ते
உங்களை திருப்பணிக்குழு சார்பாக நம்மளோடு கேட்டுக்கொள்கின்றோம். கோபுரத்தினுடைய விமானத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். திருப்பணி சார்ந்தவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். திருக்கோயில் பேரில் எங்கெங்காலும் வந்து கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேர் கோபுர கலசம் தெரிகின்ற விதத்திலே நின்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லோரும் இத்தனை ஆண்டுகள் வாழாது வந்த மாமணி சிறப்பிக்கப்படுவதற்காக இங்கே தயாராகி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவோம், ஓம் மகா சாஸ்திரே நமக, ஓம் மகா சாஸ்திரே நமக. நாம் உச்சரிக்கின்ற ஒளி விண்ணில் எட்ட வேண்டும், விண்ணில் எட்ட வேண்டும். அந்த தேவாதி தேவர்களெல்லாம் இந்த அருளாசியை புரிய வேண்டும். 12 ஆண்டுகள் கடந்து என்பதால் இது போன்ற ஒரு வாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் கேட்கும். இந்த குடமுழுக்கை பார்ப்பது, கலந்து கொள்வது, இந்த குடமுழுக்கு வேளையிலே அவன் நாமத்தை உச்சரிப்பது, தர்மசாஸ்திரம் எழுந்தருள வைப்பது, இவையெல்லாம் நமக்கு கிடைத்த பேருமை என்பதை
திரு சுவாமிஜி அவர்கள் இந்த புனித குடத்தை வாங்கி கோபுரத்திலே சேர்ப்பிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தானே அவன் சின்னத்தை காட்டுகின்றான். அந்த பிரம்மாத்மாவோடு அந்த
சாஸ்தாவோடு இங்கே கொண்டு இருக்கின்ற ஜீவனாக விளங்குகின்ற ஜீவாத்மாக்களாகிய பக்தர்கள் மக்கள் நாம் அவனாக மாறுவதற்கு அவன் நிலை அடைவதற்கு அந்த பரம்பரோடு தர்மத்தோடு அந்த தர்மசாஸ்தாவோடு அந்த கலியுக வரதனோடு நாம் கலியுகவரதனாக சுவாமி ஐயப்பனாக தர்மசாஸ்தாவாக மாற்றப்படுவதற்குத்தான் அவன் சிற்பத்தியை காட்டிக் கொண்டிருக்கின்றான். இப்படி பெருவிரல் பிரம்மமாகவும் ஆளாட்சி விரல் இந்த மனிதர்களிடம் எடுத்த இந்த ஜீவாத்மாவாக விளங்குகின்றோம். இந்த இந்த குடமுழுக்கு வைபவத்தை பார்ப்பதற்காக வருவதற்கு நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த பிரம்மாதி தேவர்கள் 33 தேவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக பெற்றவர்கள். ஆகவே தான் மலர்கள் இங்கே நமக்கு மேல் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இந்த மலர் பெற்றவர்கள் மேலே தெளிக்கின்ற புனித நீர் பெற்றவர்கள் எல்லாம் புனிதமடைகின்றனர். இப்பொழுது இங்கே காண்பிக்கப்பட்ட கற்பூர தீபாராதனையுடைய தத்துவம் மனிதன் புனிதனாக வாழ வேண்டும். ஜீவ ஆத்மா அந்த பரமாத்மாவோடு இருவர கலக்க வேண்டும். அன்பர்களே, கற்பூரம் எப்படி அந்த நெருப்பிலே இரண்டரை கலந்ததோ, கற்பூரம் எப்படி இங்கே அக்னியில் இரண்டரை கலந்ததோ, அப்படி நாமும் இந்த ஜென்மம் எடுத்தவர்கள் அந்த பரம்பரோடு சேர வேண்டும், அந்த பரமாத்மாவோடு இரண்டரை கலக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்தோம். ஆகவே கற்பூரம் என்பது நெருப்பில் இரண்டரை கலந்த பின்பு ஒன்றுமே இல்லாமல் போவதை போல இந்த ஜீவ ஆத்மா இந்த ஜென்மம் எடுத்ததனுடைய நோக்கம் அந்த அந்த பிரம்ம
கற்பூர ஆரத்தி என்பதை மனதிலே கொண்டு இங்கே குடமுழுக்கு வைபவத்தினுடைய உச்ச நிகழ்வாக கோயில கலசத்திற்கு நீராட்டப்பட்டு கற்பூர தீபாவளி நடத்தப்பட்டு இந்த புனிதர்களானது நம்முடைய மேனியிலே தெளிக்கப்படுகிற காட்சி நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு துளி தண்ணீராவது நம்முடைய மேனியில் படுகிறாரா என்று அறிந்தவர்கள் இதை காத்திருக்கிற காப்பதற்காக சுகாதாரிகள் கீழே வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பதி கோவை சார்ந்தவர்கள் திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் மேல் வெளிப்பதற்காக கொண்டிருக்கிறார்கள். ஒரு துளி பட்டான புண்ணியத்தால் ஏனென்றால் இந்த புண்ணியத்தில் நாம் நான் நல்லதாக்கா நாட்களாக அமர்ந்திருந்தார். இந்த புண்ணியத்தில் தான் நான் நல்லதாக்கா முழுத்தோடு அமர்ந்து இந்த புனிதம் இந்த ஜனம் நியமிக்கப்பட்டார். புண்ணியமான என்பதை புண்ணியத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அது ஒரு மொழி நம் இது ஒரு
பொன்னமனை ஊற்றி அமர்ந்து அல்லாஹ் குடும்பங்களிடம் மாதிரி அனைத்து பக்தர்களுக்கும் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவமாக மனிதனை சொந்தமாக மாற்றுவதுதான் இது போன்ற நிகழ்வுகள். நாம் அந்த ஜென்மம் எடுத்ததனுடைய புண்ணியம் அந்த பரம்பரையோடு மாறுதல், அந்த பரம்பரையாக மாறுதல், அந்த பிரம்மமாக இரண்டர கலத்தல். அப்படி நாம் மனிதன் புனிதனாக மாறி உள்ளத்தால் மனித
எம்பெருமான் மகாவிஷ்ணு அந்த பரம்பொருள் அந்த பார்க்கடலிலே பண்ணி கொண்ட பரந்தாமன் விண்ணிலிருந்து மண்ணிற்கு அவதாரமாக வந்தது நம்மை அவனிலைக்கு கொண்டு செல்வதற்காக, நம்மை அந்த பரம்பொருளோடு இரண்ட கலப்பதற்காக, மனிதன் புனிதனாக மாறுவதற்காக. ஆக திருக்கோயிலுக்கு வந்த நாம் அனைவரும், இந்த குடமுழுக்கு வைபவத்தில் கலந்து கொண்ட நாம் அனைவரும், இங்கே வருவதற்கு உயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் புனிதனாக மாறி இல்லத்திற்கு சென்று வாழ்க்கையை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குடமுழுக்கு வைபவத்திலே கலந்து கொண்ட அத்தனை நிகழ்வர்களுக்கும் எல்லா நலன்களும், நீடிய புகழ், உயர்ந்த கல்வி, கிடைப்பதற்கு அறியாத செல்வம், ஆனந்தமான வாழ்க்கை, நோய் நொடியில்லாத ஆனந்த வாழ்க்கையை எம்பெருமான் தர்மசாஸ்தா தந்தருளட்டும். இந்த குடமுழுக்கிற்காக உழைத்தவர்கள், குடமுழுக்கிற்காக அயலாத பணியாற்றியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த திருப்பணி குழு சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வது. குடமுழுக்கில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய குடும்பத்திற்கும் எல்லோருடைய குடும்பமும் மாலையாக வாழ்ந்து சிறக்க உங்களையெல்லாம் நாங்கள் வாழ்த்தி உணர்வாருடைய பெருமாள் அருள் நமக்கு எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கிடைத்திட நாம் எல்லோரும் வெள்ளத்தனிய மகன் என்றார் தெய்வ புலவர் வள்ளுவ பேராசர். இந்த பிறவியினுடைய நோக்கம் கடவுளை அடைதல், கடவுளாக மாறுதல், தர்ம சாஸ்தாவாக மாறுதல். ஆகவே தான் சபரிமலைக்கு மாறி ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா என்று பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் அப்பனாக ஐயப்பனாக நாம் நாமம் சூட்டி வருகின்றோம் என்றால் இந்த பிறவியினுடைய நோக்கம் ஆண்டவனாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் மெய்யன்பர்களை ஐயப்ப சுவாமி என்று அழைக்கின்றோம். இந்த தத்துவமசி என்கின்ற அந்த வேத மந்திரத்தை இந்த உலகத்திற்கு பரிசாற்றுவதற்குத்தான், அந்த சாஸ்திரத்தை நமக்கு சொல்லுவதற்குத்தான் அந்த பரம்பொருள், அந்த மகாவிஷ்ணு அரியும் கரனும் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து மோகினி வடிவத்தில் வந்த அந்த மோகினியினோடு இணைந்து அந்த பரம்பொருள் சிவசக்தி சுரூபமாகவும் அக்ஷரமாக உணர்கின்ற தர்மசாஸ்திரா நமக்கு குலதெய்வமாக பெற்றிருக்கிறார். இந்த தர்மசாஸ்திராவை எல்லாம் அந்த சிவபெருமான் என்னப்பன் என் அம்மை என்று சொல்லுவோமே அந்த மகாதேவனாயும் வணங்கிய புண்ணியம் ஒழுங்கே தர்மசாஸ்திராவை வணங்கினால் கிடைக்கும். அப்படி